எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஸோ உங்களுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிற ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகிறதுக்கா இல்லை கேட்டகரியில் செலக்ட் ஆகிறதுக்கா, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நாம் செய்கிற தப்பு என்னன்னா, நாம் ஒரு சரியான கோலை செட் பண்ணாமல் படிக்கிறது. ஏதோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல், நாம் படிக்கிற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக செலக்ட் ஆகி போஸ்டிங் வாங்கணும், அதுவும் நம்மளோட கேட்டகரியில் வாங்காமல் ஜென்ரல் டர்னில் வாங்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி நாம் படிக்கணும். பொதுவாக டிஆர்பி நடத்துகிற எல்லா எக்ஸாம்லேயும், அது பிஜிடிஆர்பி இருக்கட்டும், இல்லாட்டி யூஜிடிஆர்பி இருக்கட்டும், இல்லாட்டி பிஇஓ எக்ஸாம் இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நாம் அட்டன் பண்ணும்போது நம்மளோட மைண்டு எதுக்கு போகாது அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரல் டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நாம் ஏன் செலக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற திங்கிங்க்கு போகவே போகாது. நம்மளோட திங்கிங் எல்லாம் எதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட கேட்டகரி, அதாவது நம்ம கம்யூனிட்டியில் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்மளோட திங்கிங் இருந்துகிட்டு இருக்கும். நாம் படிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த ஜென்ரல் டர்ன் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வராது. ஏன் நாம் ஜென்ரல் டர்னில் போஸ்டிங் வாங்கக்கூடாது? இது எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க? அது யோசித்து பார்த்தோன்னா, ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்போம். ஜென்ரல் டர்னை பற்றி நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரல் டர்னில் வர்றவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க, நம்மளை விட ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக டைம் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்மளால் டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண முடியாது அப்படின்னு நாம் தப்பாக நினச்சிட்டு இருப்போம். நான் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி யோசிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் யோசிக்கிறது நமக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பொருள்படும். பொதுவாக ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆனவங்க எல்லோரும் உங்களை மாதிரியே தான் படிச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் கேட்கலாம், அது எப்படி பாசிபிள் அப்படின்னு. ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகிறவங்களுக்கும் கேட்டகரியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம்தான். அது என்னன்னா, ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகணும்னு படிக்கிறவங்கக்கிட்ட கன்சிஸ்டன்சியாக அவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். இது மட்டும்தான் ஒரு பெரிய வித்தியாசமாக நமக்கு தெரியும். நான் என்னோடய பிஜிடிஆர்பிக்கு படிக்கும்போது முதல்ல ஜென்ரல் டர்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. எப்படியாவது நம்மளோட கேட்டகரியில் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு தான் முதல்ல நான் அதை நினச்சி தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு எனக்கே நான் படிக்கிறது மேலே நம்பிக்கை வந்துச்சு. அது எப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டையும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். முதல் 2 யூனிட் படிக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிறத என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா என்னோடய டைமை நான் எப்படி வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத யோசித்தேன். அதை கரெக்ட் பண்ணேன். அதுக்கு பின்னாடி என்னால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார ஒரு யூனிட்டை படிக்க முடிஞ்சது. அப்படி ஒவ்வொரு யூனிட்டையும் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளாரையே படித்து முடித்தேன். ஒவ்வொரு யூனிட்டாக நான் படித்து முடித்ததுக்கப்புறமா என்னோடய பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ரவ் அண்ட் யூனிட்டாக படிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். இப்படி ரவ் அண்ட் யூனிட்டாக படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் அந்த 2 யூனிட்டையும் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு.
இந்த ரவ் அண்ட் யூனிட்டை படித்து முடித்ததுக்கப்புறமா இப்போ என்னோடய பிளான் கொஞ்சம் சேஞ்ச் 3 யூனிட்டாக படிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்படி 3 யூனிட்டாக படித்து முடித்ததுக்கப்புறமா 4 யூனிட்டாக படிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அப்படியும் நான் படித்து பார்த்தேன். அதுக்கப்புறமா கடைசியாக ஆஃப் போர்ஷனாக, அதாவது 5 யூனிட்டாக நான் படிக்கலாமே அப்படின்னு என்னோடய பிளானை சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஆஃப் போர்ஷனாக நான் படித்தேன். ஆஃப் போர்ஷனாக படித்து முடித்ததுக்கப்புறமா மொத்தமாக எல்லா 10 யூனிட்டையும் சேர்த்து படிக்கலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் செட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை செட் பண்ணி அதுக்குள்ளார நான் முடித்தேன். இப்படி நான் படிக்கும்போது நான் ஃபாலோ பண்ணது ஒன்று மட்டும்தான். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் முறையாக ஒரு யூனிட்டை படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துச்சு. 2வது முறையாக நான் படிக்கும்போது அந்த டைம் கொஞ்சம் கம்மியாச்சு. 3வது முறையாக படிக்கும்போது அது இன்னும் கம்மியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் படிக்க ஆரம்பித்தபோது என்னால் எக்கச்சக்க டைம் ஒவ்வொரு யூனிட்டையும் நல்லா ரிவைஸ் பண்ண முடிஞ்சது. இப்படி செகண்ட் டைம், தேர்ட் டைம்னு படிக்கும்போது நான் செஞ்சது என்னென்னா, ஷார்ட் டைமில் நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு என்னோடய மைண்டை செட் பண்ணது தான் எனக்கு என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இதை நான் செஞ்சதால் என்னால் கவுண்ட்லெஸ் ரிவிஷன் செய்ய முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணமாக தான் இருந்துச்சு. அது என்னோட நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை என்னோட எக்ஸாம் முடிகிற வரையிலும் கொஞ்சம் கூட குறையலை. இப்படி பிளான் பண்ணி படித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு என்னோட நம்பிக்கை, அது கூட என்னோடய கவனம் எல்லாமே பிஜிடிஆர்பி எக்ஸாம் மேலே தான் இருந்துச்சு தவிர வேறு எது மேலேயும் இந்த கவனம் சிதறவே இல்லை. என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்கும் படிக்கிற சந்தர்ப்பங்கள் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக்கக்கூடாது. அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கிட்டானா நமக்கான அரசு வேலை கண்டிப்பாக இருக்கும். என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டதால் நான் இப்போ கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் பிஜி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாம் எல்லோரும் படிக்க தான் செய்கிறோம். ஆனால் அதில் யார் சரியான பிளான் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அரசு முதுகலை ஆசிரியர் அப்படிங்கிற வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மைண்ட் செட் பண்ணிவிட்டு சரியான பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டே வாங்க. உங்களுடைய பிரைட் ஃப்யூச்சர் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. கவலைப்படாதீங்க. வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்களும் என்ன மாதிரி ஒரு முதுகலை ஆசிரியராக வருவீங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் இல்லாமல் சைக்காலஜி நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த சைக்காலஜி உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜியில் உங்களுக்கான எக்கச்சக்கமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக இருக்கும், யூனிட் வைஸாக இருக்கும். ஸோ அப்படி யூனிட் வைஸ், டாபிக் வைஸ் அப்படின்னு படிக்கும்போது உங்களுக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் ஈஸியாக அதுலேயும் 30 மார்க்குக்கு மேலே உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் சைக்காலஜியில் அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுவும் சைக்காலஜிக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கை கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வைக்கிற டெஸ்ட்டில் அந்த டெஸ்ட்டோட போர்ஷன் எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அப்படி ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதில் இருந்த கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அதுவும் யூடியூப் டெஸ்ட் சீரீஸாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் சைக்காலஜி சைட் பை சைடாக நல்லா படிச்சிருப்பீங்க. அது உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் ஒரு பிஜி டீச்சர் ஆகலாம்.
வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று என்னை போல் முதுகலை அரசு ஆசிரியராக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.